ஹலோ வியூவர்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு லேசியான ஒரு ரெசிபி இல்லைன்னா ஒரு எமர்ஜென்சி ரெசிபி மாதிரி ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிரியாணி மிக்ஸ் தான். ஸோ இது வந்து ஆச்சி திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி மிக்ஸ். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரைஸு பேஸ்ட்டு அப்புறம் ஸ்பைசஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாமே பேக்கெட்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம ஜஸ்ட் போட்டு குக் பண்ணால் போதும். ஸோ இது வந்து நாங்களும் ட்ரை பண்ணதில்லை, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 பாக்ஸ் நம்ம வந்து வாங்கியிருக்கோம் அண்ட் ரெண்டுமே இன்னைக்கு நம்ம போட போகிறோம். இதில் வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது 1 kg பிரியாணி வரைக்கும் செய்யலான்னு சொல்லி போட்டிருக்காங்க. அண்ட் அது கூட வந்துட்டு 250 கிராம் ரைஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு 110 கிராம் பிரியாணி பேஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 5 கிராம்க்கு ஸ்பைசஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரிப்பரேஷனுமே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி செய்யணும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த பேக்கெட்டில் வந்து நம்ம என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சாரி, கொஞ்சம் நேஸ்டியாக பிடிச்சிட்டோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஒரு பேக்கெட்டில். இது வந்து பிரியாணி பேஸ்ட், இது ஒரு பேக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ். ஸோ இதுதான் அந்த சீரக சம்பா ரைஸ். ஸோ இது வந்துட்டு இதைத்தான் நம்ம வந்து இந்த டம்ளரில் போட்டு வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து கரெக்டாக ஒரு 250 கிராம்ஸ் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம 2 செய்யறதுனால இந்த மாதிரி ஒரு 2 பேக் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ரைஸை வந்து நம்ம கொஞ்ச நேரம் ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். இதில் ஒரு கிராம்பு போட்டிருக்காங்க. ஸோ அது கூட நம்மளோட இன்னொரு பேக்கில் இருந்த இந்த ரைஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு 250 கிராம்ஸ் இதுலேயும் இருக்கும். ஸோ எறும்பு வராமல் இருக்கிறது தான் இந்த கிராம்பு ஒவ்வொன்றையும் ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ இந்த ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே ஊறட்டும். ஸோ இப்போ நம்ம வந்து குக்கரில் கொஞ்சம் கீ ஆட் பண்ணிவிட்டு ஆயில் போட்டுக்கலாம். இந்த ஆயில் ஹீட் ஆனதும் நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ இந்த ஸ்பைசஸ்லாம் போட்டுடலாம். ஸோ இவங்களே வந்துட்டு இந்த மாதிரி ஸ்பைசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சி இலை, அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் ஸ்டார் பூ எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதோட 2 பேக்கையுமே இப்போ பிச்சு போட்டுக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். ஸோ நீங்கள் வந்து எந்த ஐயா ஏன் இவ்வளோ தெரிஞ்சிச்சு? ஸோ நம்ம வந்து இன்னைக்கு சிக்கனில் தான் செய்கிறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்துட்டு வெஜிடபிளோ இல்லை மட்டன், மஷ்ரூம் எதில் வேணாலும் செய்யலாம். நம்ம வந்து இப்போ 2 பேக்கெட்டுக்கு ஒரு 3/4 கிலோ சிக்கன் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ சிக்கன் இந்த அளவுக்கு வதங்கட்டும். ஸோ இது கூட நம்ம வந்து நெக்ஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க பிரியாணி பேஸ்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஒரு திக்கான பேஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு திக்காக ஒரு ப்ரௌனாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வேணு பிரியாணி மாதிரியே ஒரு கலராக வரும்னு நினைக்கிறேன். ஸோ இது கொஞ்சம் கொதி வந்ததும் நம்ம விசில் போட்டுக்கலாம். ஆக்சுவலாக இந்த திண்டுக்கல் பிரியாணியில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த சிக்கனும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நம்ம குக் பண்ணிவிட்டு அது கூடயே நம்ம ரைஸும் போட்டு ஒரு 3 விசில் விடுற மாதிரி அவங்க போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து எப்போவும் தம் ஸ்டைலில் வந்து பிரியாணி பண்ணுறதுனால நம்ம ஃபஸ்ட்டு சிக்கனை வந்து வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ரைஸ் போட்டு தம் போட்டுக்கலாம். ஸோ இது இப்போ கொஞ்ச நேரம் கொதி வரட்டும். ஸோ இப்போ இந்த சிக்கன் கூட நம்ம கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி நம்ம விசில் போட்டுக்கலாம். ஸோ இதில் சால்ட் வந்து அவங்களே ஆட் பண்ணியிருக்கிறதா தான் போட்டிருக்காங்க. நம்ம ரைஸ் போட்டதுக்கப்புறம் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் விசில் போட்டு ஒரு 3 விசில் விட போகிறேன். ஸோ இப்போ நம்ம சிக்கனை வந்து நம்ம ஒரு 3 விசில்ஸ் விட்டாச்சு. நல்ல வாசனை வருகிறது. ஸோ சிக்கன்ல இருந்து ஆயில் எல்லாம் பிரிஞ்சு வந்துச்சு. சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கு. ஸோ இது நமக்கு வேணு பிரியாணி மாதிரியே ஒரு டார்க் ப்ரௌன் கலர் பிரியாணி வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து இப்போ நம்ம கொஞ்சம் ஊற வச்சிருந்த ரைஸை வந்து நம்ம இப்போ இது கூட போட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து 1/2 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ சிக்கன் வந்து போட்டிருக்கோம். நீங்கள் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 300 கிராமுக்கு மட்டும் ஆட் பண்ணால் போதும் வெஜிடபிள்ஸை. ஸோ இது கூட வந்து நம்ம இப்போ அளவுக்கு எடுத்து வச்சிருந்த தண்ணியும் ஆட் பண்ணி இதை கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஸோ இது வந்து இப்போ சால்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கா நம்ம ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் லைட்டாக பத்தவில்லை. இல்லை சரியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு சால்ட் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இதுவே ஓகேன்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா பாயில் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸுக்கு தம் போட்டுடலாம். விசில் போடணுமா? ஐயா நீ ஏன்டா இந்த நேரம் பார்த்து மைக் வர நம்ம ஆன் பண்ண மறந்துட்டோம். பட் குக்கரை திறந்ததுமே ஒரு சூப்பரான ஸ்மெல்லுங்க. அண்ட் அதோட அப்படியே திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணி கலர் அப்படியே இருந்துச்சு. ஸோ அதை நம்ம லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு பார்த்தோன்னா பிரியாணி குலையவும் இல்லை, கீழே தண்ணி எதுவுமே இல்லை, நல்ல ஒரு சூப்பர் கன்சிஸ்டன்சியில் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த பிரியாணியோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வேணு பிரியாணி கலர் வந்திருக்கு. ஸோ இது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக நல்லா இருக்கு. இது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே இது ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலாக வேணு பிரியாணி மாதிரி இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படி சொல்ல முடியாது. ஒரு 50 to 60% அந்த மாதிரி தான் இருக்குது. பட் கலர்லாம் எக்ஸாக்டாக அந்த மாதிரி தான் நமக்கு வந்திருக்கு. பட் இது ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு திண்டுக்கல் வேணு பிரியாணின்னு இது சொல்லலாம்.
அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அண்ட் இது வந்து ட்ரை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த ரேட்டுக்கு இது வந்து ரொம்பவுமே வந்து சூப்பரான ஒரு ப்ராடக்ட். ஏன்னா அவங்களே ரைஸும் கொடுத்துட்றாங்க, பேஸ்ட்டும் கொடுத்துட்றாங்க, நம்ம ஜஸ்ட் போட்டு குக் பண்ணால் போதும். ஸோ நீங்களும் இது டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். அண்ட் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் கார்த்திக் வித் தர்ஷினியை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய். Subscribe.